வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த போட்டியில் கன்ஃபார்ம் நான் கலந்துக்கிட்டே ஆகணும். இந்த போட்டியில் நான் ஜெயிச்சாகணும். இந்த போட்டி என்னோட எய்ம். அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் நான் ஜெயிச்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த தீபிகா எப்படி நம்மளை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஓரம் கட்டினாங்களோ அவங்க முன்னாடி எங்கள் அப்பாவை தலை நிமிர்ந்து நிற்க வைக்கணும். அதுதான் என்னோட ஆசை. இந்த ஆசையை எப்படியாவது நீங்கள் தான் நிறைவேற்றணும் மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகிட்ட கேட்டுருக்காங்க. மல்லி இருந்துன்னு ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க, என்னால் எதுவும் பண்ண முடியாது வேண்பா. உங்கள் அப்பா பிடிவாதம் பிடிச்சவர், உங்கள் கால் அடிபட்டுக்கிறத பார்த்ததுலேருந்து அவர் ரொம்பவே உடஞ்சு போயிட்டாரு. அதனால யார் அதை பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு உன்னை தேவையில்லாமல் திருப்பியும் ரிஸ்கில் தள்ள அவர் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்பா இதுக்கு ஒத்துக்கிற வரி நான் சாப்பிடாம தான் இருப்பேன், நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. அந்த சின்ன குழந்தை அடடா அதை பார்க்கும்போது என்னடா அந்த சின்ன குழந்தைக்கு இவ்வளோ பிடிவாதம், நாம தான் எடுத்து சொல்கிறேங்களே இந்த மாதிரி தான் விஷயம், இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் வெண்பா புரிஞ்சுக்க மாட்டேன்ற, உன் மனசில் என்ன கல்லா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையில ஒரு பக்கம் அள்ளி கொட்டுறாரு விஜய். உடனே பார்க்கணுமே நம்ம வெண்பா கூட்டி இருந்து என்னால் முடியாதுப்பா அந்த போட்டியில் கலந்துக்கிட்டே தீர்வேன் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னா முடியாதுதான். நான் ஒரு டைம் சொன்னால் ஒரே டைம் தான் சொல்லுவேன். அது மேலே என்கிட்ட இந்த மாதிரி பேச வேலை வச்சுக்கிறேன், இனிமேல் என்கிட்ட பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஏதோ பேச வந்தோமா, மல்லி இவளுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னொரு டைம் நீ என்னை கூப்பிட்றது என்கிட்ட பேசுறது வச்சுக்கிட்டோம் வாயில உடச்சு போடுவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. அதனால எதுவுமே பேசாமல் ஒரு பக்கம் சரி ஓகே, காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும், நேரம் எல்லாத்துக்கும் ஒரு பக்கம் வழிகாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஐசு அந்த போட்டியில் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. வெண்பா இல்லாத போட்டியில் நான் எதுக்கு கலந்துக்கணும்? அது மட்டும் இல்லாமல் வெண்பாவை வாண்டடா தோக்க வச்சது நீங்கம்மா, நீங்க பண்ண தப்புக்கு நீங்க தான் ஒரு பக்கம் தண்டனை அனுபவிச்சாகணும். அதுக்காக நான் ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணுருவீங்க, அசாத வெண்பாவை தோக்கச்சிருவீங்க. இப்போ நான் அந்த இடத்துல கெட்டவளாக இருக்கேன், அந்த கெட்டவான பதவி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா ஒரு பக்கம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே என்ன பேசுறது வெண்பா கிட்டன்னு சொல்லிட்டு தெரியாமல், நான் பண்ணது தப்பு தான்மா, அதுக்கு நீ என்கிட்ட ஏன் இவ்வளோ நீ ஆக்ஷன் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ் ஒரு பக்கம் தீபிகா வந்து ஐஸ் கிட்ட கேட்குறாங்க. ஐஸ் வந்து ஒரே வார்த்தை சொல்கிறாங்கம்மா, நீங்கள் ரொம்ப சாதாரணமான கெட்டவங்கள, ரொம்ப கெட்டவங்க, உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, எனக்கு அருவறுப்பாக இருக்குது, இனிமேல் என்கிட்ட பேசாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிச்சுறாங்க. என்னடா இது பெத்த குழந்தைகிட்ட இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கெட்டவ அப்படின்ற ஒரு பட்டத்தை வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சோகத்தில் அழுந்துன்னு இருக்காங்க. கதறி இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ஃபீல் ஆகுது. என்னங்க பண்ணுறது, நடக்கிறதா நடக்கும், அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், என்ன சாதிக்க போகிறோம் அப்படின்ற நிறைய விஷயங்களை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம தீபிகாவோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்து சொல்கிறாரு, இதோ பாரு ஐசு, நீ ஒரு போட்டியில் கலந்துக்காமல் இருக்கிறது உன்னோட விருப்பம். தோழி இந்த மாதிரி தோத்துட்டான்னு அவளுக்காக நீ ஜெயிச்சு அவகிட்ட நீ அந்த பரிசை கொடுக்குற பார்த்தியா, அதுதான் அவளுக்கான வெற்றி, அதுதான் அவளுக்கான இது. அந்த டைம்ல நீ சொல்லி கொடுக்கணும், இவ தான் ஜெயிச்சிருப்பா இருந்திருந்தா, ஆனா அவ இல்லாதனால தான் நான் ஜெயிச்சேன். அது மட்டும் இல்லாம அவளை வாண்டடா தோக்கடிச்சாங்க, அதுக்கு நானும் ஒரு காரணமாவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிசு அவகிட்ட கொடுக்குற பாத்தியா, அந்த தருணம் தான் நீ எந்த அளவுக்கு ஒரு பக்கம் உயர்ந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காட்டும். அதனால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், அதுக்கு ஏற்ற மாதிரி நீ ஒரு பக்கம் செஞ்சு சாதனையை படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க, அடுத்து உங்களோட ஆக்ஷன் எல்லாமே எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம நேருக்கு நேராக பார்த்து தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவன் அப்படியே சும்மா வேற மாதிரி ஒரு பக்கம் லெஃப்ட்டு ரைட்டுன்னு வாங்கி போட்டு தள்ளுறாருங்க ஒரு பக்கம். யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம கதிரேசன் தாங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிரேசன் திடீர்னு தீபிகாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்ன மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, மிரட்ட தானே மிரட்டணும், மிரட்ட வச்சதே நான் தானடா, நான் இருக்கிற வரையும் உன்னை எப்படி மிரட்டாமல் இருப்பாங்க, நான் சொல்லி தான் அவங்க மிரட்டுறாங்க, என்கிட்டே ஃபோன் பண்ணி என்கிட்டே நீ கதறினா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு பார்க்கலாம், உன்னை சும்மா உடவா சொல்லுவேன். கதிரேசா, நீ அப்பந்தே ரவுடி, நான் பிறந்ததே ரவுடி, நான்லாம் ஒரு விஷயத்த நினைச்சேன்னா அது கரெக்டாக அந்த ரவுடி எப்படி திங்க் பண்ணுவோம், யாரை எப்படி அடிக்கணும் எல்லாம் ராஜேஸ்வரி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி ஒரு பக்கம் வந்து தீபிகா மேடத்தை நேரில் சந்திச்சு, தீபிகா மேடம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மேடம், ரொம்ப பதட்டமாக இருக்குது மேடம், என்ன பண்ணுறதுனே சொல்லிட்டு தெரியல, எல்லாரும் ஒரு பக்கம் என்ன கார்னர் பண்ணுற மாதிரி இருக்கு மேடம், அது மட்டும் இல்லாமல் திடீர்னு ஃபோன் பண்ணி சுடர் பேரை சொல்லி எங்கிட்ட காசு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த இடத்துல இவங்க மாட்டிப்பாங்க. யாரோ ஃபோன் பண்ணி அன்னோன் நம்பர்லேருந்து எங்கிட்ட காசு கேட்குறாங்க, என்ன ரீசன் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எந்த ரீசனும் சொல்ல, காசு மட்டும் குடுன்னு கேட்குறாங்க, எனக்கு என்ன பண்ணது தெரியல மேடம் அப்படின்னு சொல்லி. உனக்கு பயம் இல்லை, நீ எந்த தப்பு செய்யல, அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற, ரீசனே சொல்லாமல் கேட்குற போது நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதான், எப்படி மேடம் விட்டுற முடியும், எனக்கு என்னமோ பதட்டமாக இருக்கு மேடம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடுவ அப்படியே அழகாக அந்த பிரச்சனை தப்பிக்க பார்க்குறாங்க நம்ம ராஜேஸ்வரி. ஆனால் இதை கேட்க வச்சதே நம்ம
தீபிகா தான். தீபிகாவுக்கு தெரியாதா யாரை எங்கே எப்படி அடிக்கணும்னு சொல்லிட்டு. அதனால் இவன் நினச்சின்னு இருக்கலாம் தீபிகா ஒரு முட்டாள், அவளை ஈஸியாக ஏமாத்திடலாம், இந்த இடத்துல நாம தான் இனிமேல் ஒரு பக்கம் மாசா கெத்தா நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த எண்ணம் முழுக்க முழுக்க மனசுக்குள்ளே இருந்து மட்டும் என்னங்க பண்ண முடியும்? இதுக்கு மேலே அந்த எண்ணத்துக்கே எங்கள் மதிப்பு இல்லையே. அடடடடா இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நாசமாக போயிருச்சு. இப்போ என்ன தாண்டா பண்ணுறது, இதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வழிகள் இருக்குது. எப்போவுமே எடுத்த உடனே எது ஒன்றுத்தையும் நம்ம சாதிச்சணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பொறுமை கடல் இன்னும் பெரிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் பொறுத்தார் பூமியால் இருந்தால் பொறுத்திருந்து எந்த ஒரு விஷயத்தை இருந்தாலும் நம்ம செஞ்சு காட்டணும். அதுக்கேற்ற மாதிரி செஞ்சும் நம்ம சாதிக்கணும் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் ஆகணும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். அப்படி என்னடா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வேறு எதுவும் இல்லைங்க. நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் போயிட்டு அந்த கேஸை ரீஓப்பன் பண்ணுறாரு, ரேணுகாவோட கேஸை. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேணுகா உண்மையாக கொலை பண்ணது யார், சுடரை கொலை பண்ணது யாருன்னு சொல்லிட்டு திரும்ப விசாரிக்கணும். எல்லாமே மல்லி மேலே பழி போட்டு நம்ம மேலே பழி போட்டால் நாம் எப்படி விடுவோம், நாம் ஒரு டைம் கேஸை ஓப்பன் பண்ணுவோம். அந்த சமயத்தில் யாருக்கு பதட்டம் பயம் எல்லாமே அதிகமாக இருக்கோ அவங்க தான் குற்றவாளின்றதை ஈஸியாக கேதர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த விஷயம் சக்ஸஸ் ஆகுமா ஆவாதா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து பார்த்தாங்க தெரிய போகுது. பொறுமை கடலினும் பெரிது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங்களை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா செய்யும், நன்றி வணக்கம். நம்பருக்கு தருக இன்னும் 3 செகண்டுக்கு தான், அதுக்காக ஏதான ஒரு கன்சென்ட் நான் எங்கே நின்று இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொய்யா செடி. இந்த கொய்யா செடி ரொம்ப நாளாக எனக்கு பெருசாக வளர்க்கணும்னு ஆசைங்க. ஆனால் இது பெருசாக வளருமான்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அடிமேல் அடி வாங்கியிருக்கு. இதுக்கு நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். வீட்டு பேக் சைட்லேருந்து அப்படியே தண்ணி பைப் அப்படியே வச்சுட்டு இந்த இடத்துல தண்ணி குதிக்கிற மாதிரி வச்சுட்டா அந்த கொய்யா செடி கரெக்டாக இருக்கும். பக்கம் தென்னஞ்செடி இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு பக்கம் தண்ணி விட்டுற மாதிரி ஒரு வசதி ஆயிடும். அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு பக்கம் நல்லா பலியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா செய்யும்.